அரச மரத்தடி விநாயகர் பாருங்கள். அரச மரத்தடி விநாயகர், அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம், இது 3 மரமும் இந்த விநாயகருக்கு தலைவிருட்சமாக இருக்குது பாருங்கள். அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம். இந்த வில்வ மரம் இருக்குது பாருங்கள். அது பாருங்கள். இந்த வில்வ மரம் வந்துங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் அங்கேருந்து எடுத்துருந்த பழம் அது. ஏன்னா அங்கே கோயம்புத்தூரில் குறுங்காலீஸ்வரர் கோயில், அது சிவன் ஸ்தலம் ஒன்று இருக்குது. அந்த சிவன் ஸ்தலத்துலேருந்து இதை பார்க்குறதுக்கே எனக்கு வியப்பாக இருந்துச்சு. இப்போ ஒரு பழமே வந்து 1 கிலோ 2 கிலோ இருக்கும், அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. இதுபோல் வில்வத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து விதைகளை போட்டு நிறைய கன்று பயிர் பண்ணி இந்த கோயிலில் நிறைய இடத்துல நட்டேன். இங்கெல்லாம் நட்டேன். அந்த சிவன் கோயில் ஆலயம் இருக்குது பாருங்கள், மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம், மேலமாத்தூர். அந்த சிவனுக்கு பின்னாடியும் நட்டேன். ஷீட்டு போடலை, அப்போ ஷீட்டு போடுறதுக்கு முன்னாடி நட்டேன். அது சீட்டு போடுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்ட்டு அந்த கண்ணையும் வெட்டிட்டாங்க. ஒரு வில்வ மரத்தை நட்டு அது மரமாயிடுச்சுன்னா அந்த வில்வ மரத்தை நட்டவனுக்கு வந்து 100 அசுவமேதா யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, அதிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல காற்றுகளும் அந்த இலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ குணமும் 4 பேருக்கு கிடச்சிச்சின்னா போதும். இந்த மரத்தை நான் தான் வச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன். ஒரு அரச மரம் இருந்துச்சு, சரி அரச மரம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேப்ப மரம் வச்சேன். அந்த வேம்புக்கும் பக்கத்துலேயே அப்புறம் சரி இந்த கண்ணை ஒன்று வச்சேன். இதுதான் இருக்குது. ஏன்னா அந்த கண்ணோட கூண்டு அடிச்சிருந்தனால இந்த வில்வம் மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. பாக்கி எல்லாமே அங்கே இந்த பிரதோஷ காலங்கள்லேயும் மாத சிவராத்திரி சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடிய காலங்களில் வந்து அன்னைக்கு அதை அன்றைய தினத்தில் பூஜைக்குரிய நாளில் அந்த இலையை பறிக்காமல் அதுக்கு முன்னாடி உள்ள முதல் நாளே பறிச்சுட்டு வந்து அந்த இலையை வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கு. அன்றைக்கே உடனே பறித்து உடனே பண்ண மாட்டாங்க, முதல் நாள் பறித்து தான் அடுத்த நாள் செய்வாங்க. அதுபோல் இந்த 3 மரமும் ஒரே இடத்துல இருக்குது. இது வச்சது நான் இருக்கணும் இல்லையா, அந்த மரம் இருக்கும், ஆனால் பல வருஷத்துக்கு இருக்கும். அதுவே ஒரு சந்தோஷம்தான்.